வணக்கம். நிலநடுக்கம் ரொம்ப முக்கியமான விஷயங்க இது. இது நெறைய பேர்ட்ட முடிஞ்சதுன்னா பகிருங்க. குழந்தைங்க கிட்ட முடிஞ்சதுன்னா பகிருங்க. ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க இது. மியான்மர்ல நடந்ததும், தாய்லாந்தில நடந்த நிலநடுக்கத்துக்காக மனம் வருந்தி, அதில பாதிக்கப்பட்டவங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். அவங்க எல்லா துன்பங்களும் மீறி மீண்டும் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு. நிலநடுக்கம் அப்படிங்கிறது தட்டோட அசைவுல வருது அப்படிங்கிறத கணிச்சு சொல்றாங்க. இத நம்ம தற்காக்க முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆனா, அதுலேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? இயற்கையா நம்ம வாழ்வியல் முறையில பாதுகாக்கிறதுக்கு வழி இருக்கா? அப்படிங்கிறது என்னோட சாய்வுல நான் யோசிச்சு சொல்றேன். இது சரியா இருக்கலாம், இல்ல தவறா இருக்கலாம். இத சார்ந்து இந்த வீடியோவ வச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, இல்ல ஃப்யூச்சர்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் சார்ந்து யோசிக்கிறவங்க, அத தாண்டி அறிவியல்ல கண்டுபிடிக்கணும்னு நெனைக்கிறவங்க, இத சார்ந்து சில விஷயங்கள பயன்படுத்திக்கலாமா? அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்து யோசிக்கணும் அப்படிங்கிற மிக, 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 மிக தாழ்மையா கேட்டுக்கிறேன். அதுக்கேத்த மாரி ஏகப்பட்ட பேர்ட்ட பகிருங்க. பணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகமா வந்துச்சு அப்படின்னா, நான் 1980ல பிறந்தேங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு ஹிஸ்ட்ரிய சொல்றேன்னா, அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்க கணிக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. 1980ல பிறந்தேங்க. 1998 வரைக்கும் இந்தியாவுல என்னன்னு கேட்டிங்கன்னா, காரு அப்படிங்கிறதே அம்பாஸ்டர் காரு, மாருதி சுசுகிய தவிர வேற எதுவும் கிடையாது. 90% அம்பாஸ்டர் கார் தான் இருக்கும். அது அதிகமா யார வச்சிருப்பாங்க? வச்சிருக்க மாட்டாங்க. அம்பாஸ்டர் கார் வச்சிருந்தாங்கன்னா, ஒரு பெரிய கோடீஸ்வரங்க. அந்த தேதியில கோடீஸ்வரங்களா பார்க்க மாட்டாங்க. லட்சாதிபதியா பார்ப்பாங்க. 2007க்கு அப்புறம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட வெளிநாடு கார் கம்பெனிலாம் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சது. 1970 இவங்கலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1970ல பிறந்தவங்க. சில பேர் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட வாழ்க்கை தரத்த சர 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 சரன்னு உயர்த்திக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான கல்வி சரியா கிடைச்சிருச்சு. 1980ல கொஞ்சம் கேள்விக்குறியா இருந்துச்சு. நான் இத எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிச்சிருக்கவங்களோட மொத்தமா படிச்சிருக்கவங்க என்னோட சர்க்கிள்ல இருக்கவங்க இவங்கள வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். இது பரவால்ல. இது படிப்பு அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஏன்னா, அவங்களுக்கு 1970ல எப்படி கிடைச்சதோ, அதே மாரி என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1995க்கு அப்புறம், இல்ல 94க்கு அப்புறத்துலருந்து 2010 வரைக்கும் எல்லாருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவையானது எல்லாமே சர சர சரன்னு அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால பூமிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு, அவங்களோட சுயநலத்துக்காக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, சிவன் கோயிலுக்கு போயிருக்கும்போது, சிவன் கோயிலுக்கு அதிகமா போயிருக்கும்போது, என்ன வார்த்தை அங்கே யூஸ் பண்ணாங்களா, எல்லாம் சமமா பார்க்கணும். இது ஒரு சிவன் கோயில். இதில சிவனுக்கு மிஞ்சினது எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நெறைய பேருக்கு புரியல. அது சிவன் எந்த வடிவில நம்மளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பாடம் நடத்தியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு அளவுக்கு மீறி காசு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, தண்ணி அடிக்காம இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னடா இது தண்ணி அடிக்கிறதுக்கு என்ன நிலநடுக்கத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு நெனைப்பீங்க. வீடியோ முடியும்போது உங்களுக்கு தெளிவா தெரியும். தண்ணி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, இல்ல அன்னெசசரியா ராயலா செலவு பண்ணணும். நான்லாம் அந்த காலத்தில இருக்கும்போது, தியேட்டருக்கு போணும் அப்படிங்கும்போது கூட ரூ. 25 செலவழிக்கணும் அப்படிங்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, "அந்த காச ரத்தம் சிந்தி சம்பாரிச்ச காச எதுக்குடா அதுக்கு குடுக்குற?" அப்படிங்கிற மாரி தான் எங்க அப்பா, அம்மா என்னைய சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. அவங்களால குடுக்க முடியுமா? முடியலையா? அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஆனா, அந்த வார்த்தைய அதிகமா சொல்லியிருப்பாங்க. அவங்க ஓரளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. அப்ப இல்லைன்னு நான் சொல்லல. இப்ப ரூ. 300 டிக்கெட் ரேட் விக்கிது. அப்ப ரூ. 25 விக்கும்போது பெட்ரோலோட ரேட் ரூ. 50 வித்துச்சு. இன்னைக்கு ரூ. 100 கிட்ட விக்கிது பெட்ரோல் ரேட். இப்ப ரூ. 300 கிட்ட டிக்கெட்டோட ரேட் வித்துக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு அன்னைக்கு தேதியில என்னன்னா 1000 லட்சம்னு ஒரு படத்துக்கு சம்பளம் குடுக்குறது இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, 1,00,00,000 2,00,00,000 இல்லாம 100,00,00,000 தாண்டி 250,00,00,000 வரைக்கும் ஒரு சினிமாவுக்கு சம்பளம் குடுக்குறோம். அப்ப அத நான் படிக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி யூஸ் பண்ண வார்த்தைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேரியர். படிச்சோம்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது ஒரு கேரியர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நெறைய பேர் பேசுனா 100,00,00,000 தொலைச்சுட்டு, இல்ல 250,00,00,000 ஒரு படத்துக்கு வாங்குற கெரியர தொலைச்சுட்டு, நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக அரசியல் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைய பயன்படுத்திட்டு இருக்காங்க. நெப்போட்டிசம் நடிகர்கள் நெறைய பேர் இந்த வார்த்தைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெப்போட்டிசம் என்ன தெரியுங்களா? அப்பா மூலியமா ஒண்ணுமே இது பண்ணாம, ஆனா அவங்கள தான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. நீங்க கடைசியில தான் புரிஞ்சுப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1,00,00,000 இல்ல 2,00,00,000 இருந்ததுனாலே உங்க வாழ்க்கைய பிச்சைக்காரன் படம் 2லயே ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. "இவ்ளோ பணத்த வச்சு என்னத்தையா கிழிக்க போற? அ
செத்தா கூட ஒன்றும் இப்போ வந்து பணத்தை வச்சு புதைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இதை வந்து ஏழைங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கோயிலில் கொடுக்குற அன்னதானம் இன்றைக்கி எந்த லெவலுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களை மாதிரி நார்மலாக சம்பாதிக்கிறவங்களே என்னென்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட பேர் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அன்னதானம் அப்படிங்கிற. நாங்களாம் வந்து ஒரு நார்மல் 1000 2000 சம்பாதிக்கிறவங்களே அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றவங்க ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரபாஸ் மாதிரி நடிகர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 50 கோடி செலவழித்து டோட்டலாக இந்த கும்பாபிஷேகம் நடிக்கும்போது கோயிலில் அன்னதானம் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ யார் இவர் சுனில் செட்டியா, அவர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 3 கோடி செலவழித்து குரங்கு, அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மிருகத்துக்கு கூட என்னென்னு கேட்டிங்கன்னா வாழைப்பழத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்னதான லெவலுக்கு வந்து போயிருச்சு. இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு அன்னதானம் பண்ணுறோம், இதனால் வந்து நான் வந்து ஒரு சிறந்த தலைவன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஒரு பெரிய காரை வாங்கி இன்கம் டேக்ஸ் கட்ட முடியாமல் அந்த இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்காக மக்களோட சுயநலத்தை எடுக்கிறீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு என்றைக்கு தெரியும் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி என்ன வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா நிலநடுக்கம் அப்படிங்கிற பேர் வந்து உயர்ந்து போயிடுச்சு. நிலநடுக்கம் வந்துச்சுன்னு கேட்டால் நான் சிவன் கோயிலில் செஞ்ச மாதிரி என்னது, நீங்கள் அதுக்கு வந்து எல்லாமே சமம் தான். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா உங்களை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறது கூட சொல்ல முடியாது. எல்லாமே சமம் தான். சிவன் வந்து என்னமோ எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு இருப்பார். சமமாக என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காசு அதிகமாக சேர்ந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் திறக்கணும் அப்படிங்கிறத நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். நிறையா வீட்டில் சொல்லியிருப்பேன் ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட அதிகமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரில் 2 கார் போதும் ஒரு மனுஷனுக்கு. ஒரு காரில் 2 கார் போதும். நீங்கள் இந்த காரு, இந்த வீடு, இஷ்டத்துக்கு வந்து ஏகப்பட்ட வீடு இதெல்லாம் வாங்குறது வந்து எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? காரோட இரும்பு தட்டு தான். இரும்பு தட்டு எங்கேருந்து எடுக்கிறாங்க? மண்ணிலேருந்து தான் எடுக்கிறாங்க. அப்போ அதோட சத்து வந்து போகுது. வீடு கட்டுறதுக்கு வந்து கம்பி, அப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது கம்பி, அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிமெண்ட்டு, இந்த இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க? நிலத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க. நல்ல நிலத்துலேருந்து எடுக்கிறாங்க. அதாவது குப்பையாக சேர்த்து ஒரு நிலத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் நம்ம. எப்படி குப்பையாக சேர்த்து ஒரு நிலத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த குப்பையே இல்லாமல் நல்ல நிலத்தை வந்து உருவாக்குனா என்ன ஆகும்? இந்த தட்டு வந்து எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த குப்பையாக இருக்கிறது வந்து மறுசுழற்சி பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ்லாம் யார் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே வந்து நாங்கள் கட்டுற இன்கம் டேக்ஸில் வந்து கவர்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா எப்படி தான் இது பண்ண முடியும்? உங்களுக்குலாம் எதுக்கு வந்து அவ்வளவு காசு வந்துக்கிட்டு இருக்குது? அந்த காசு எதுக்காக வருது? அந்த காசை வச்சு நீங்கள் தான் ஆரம்பித்து அது மூலிமா தான் லாபம் வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரட்டும். வேலை வாய்ப்பு அது மூலிமா தான் கொடுக்கணும். என்ன தேவைங்கிறது. இன்ஜினியரிங் படிச்சிட்டோமா, ஸ்ட்ரெயிட்டாக யூஎஸ் போனோமா, கனடா போனோமா, ஆஸ்திரேலியா போனோமா, சம்பாரித்தோமா, 10 வீடை வாங்கினோமா, வாடகைக்கு விட்டோமா, என்னையா வாழ்க்கை? அந்த காலத்துலலாம் அந்த காலங்களில் எப்பயுமே என்னென்னு கேட்டிங்கன்னா கோயிலில் போயிட்டு அதாவது நீங்கள் வந்து இந்த கெட்ட சக்தி அப்படிங்கிற மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா குப்பையாக போட்டு ஒரு ஸ்டேட் லெவலுக்கே என்னென்னு ஒரு ஸ்டேட்டில் 4-5 ஸ்டேட் லெவலுக்கே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியா வந்து குப்பையாக்குற அளவுக்கு 4-5 இல்லை 10-15 ஸ்டேட் லெவலுக்கே நீங்கள் டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இந்தியாவோட குப்பை அப்படி இருக்குது. அதை வந்து சுத்தம் பண்ணாமல் அப்படியே இருந்துகிட்டு இருக்குது. இதை பற்றி யார் எதுவுமே என்னென்னு கேட்டிங்கன்னா ரிசர்ச் பண்ணலை, இன்ஜினியரிங் பண்ணலை, எதுவுமே வந்து அதை வந்து மறுசுழற்சி அப்படிங்கிறதே பண்ணலை. நிலத்துலேருந்து எடுத்து நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா விஜய் மாதிரி ஆளுங்க வந்து வீடு ஏகப்பட்டது கட்டுறாங்க, ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி கார் ஏகப்பட்டது வாங்குறாங்க. எதுக்கு அப்படிங்கிறத ஒரு கேள்வி கேட்டால், ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் 250 கோடி தொலைச்சிட்டு இதுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கலாம், நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பூமிக்கு இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கலாம். இல்லை கோயிலில் போயிட்டு எங்களை மாதிரி இருக்கவங்க இல்லை உங்களை மாதிரி இருக்கவங்கள நான் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள மாதிரி இருக்கவங்க அடிக்கடி அபிஷேகம் பண்ணுறனால, ஏன்டா அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி கேட்பாங்க. அபிஷேகம் பண்ணுறனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே வந்து இயற்கையாக அன்னன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ண பொருட்கள். இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நிலத்துக்கு போச்சுன்னா அந்த நிலத்தில் வாழ்கிற அந்த நில உயிரினங்கள் வந்து அதை சாப்பிடும். அதை சாப்பிட்டு எப்படி வந்து ஒரு ஹனி வந்து அதோட இதில் தான் வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு பீலோட இதில் தான் நம்மளுக்கு வந்து ஹனி கிடைக்குது. அப்படிங்கும்போது வேஸ்டேஜ்லாம் நம்மளுக்கு ஹனி கிடைக்கும் போது இதோட வேஸ்டேஜ் அப்படிங்கிறது எல்லா வேஸ்டேஜுங்கிறது ஒரு நல்ல விதமான வேஸ்டேஜாக க்ரியேட் ஆகி பூமிக்கு ஒரு இரும்பு சக்தியை கொடுக்கும். அந்த மாதிரி இரும்பு சக்தி கொடுக்கறது வந்து நம்ம தொலைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா கோயிலையும் அபிஷேகம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படா வந்து கோயிலை இடிப்பாங்க, இதுக்கு என்னடா கலவரத்தை பண்ணுவோம், அதுக்கு வந்து தமிழ்னு யூஸ் பண்ணுவோம், உயின்னு கத்திக்கிட்டு ஒரு கூட்டம் ஒன்று சுற்றிக்கிட்டு நான் வந்துட்டேன்னா தமிழரை காப்பாற்ற நீங்களாம் வந்து போயிடுவீங்க இது பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நாம் அப்படிங்கிற பேரில் ஒரு கூட்டம் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிட்டு என்னத்தை நல்லது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. காமராஜர் என்னென்னா படித்தவன் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு.
அதை படித்தவரும் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா வரணும்னு நினைக்கும் போது என்ன விஷயம் தேவை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பேச மாட்டேங்கிறார். ஓரளவுக்கு தெளிவாக பேசுகிறார். ஆனால் இந்த அளவு கூட தெளிவாக பேசாமல் இத்தனை காலம் வந்து போயிடுச்சு. இப்போ கூட என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மத்தியில் ஆண்டுட்டு இருக்க கட்சி தமிழகத்து வரணும் அப்படிங்கிறது செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா செலவு பண்ணாமல் வர முடியாது அப்படிங்கிறதுல செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு என்ன தேவை, பூமிக்கு என்ன தேவை, அதோட 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 நிலத்தை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கெட்ட சக்திங்கிறது அழுக்கு, அந்த என்னது குப்பைகள், சாக்கடை, கூவம், இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய கெட்ட சக்தியை கொடுத்து இதில் வந்து நிலத்தட்டு தாங்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கேட்குறது சரியா சரி இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் தான் வந்து சரியாக உணரணும். ஈஷா யோகா இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மரக்கன்றுகள் நடுகிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே சொன்னால் பூமிக்கு தேவையானதில் அது ஒரு சிறிய விஷயம்தான். எப்படி அது ஒரு சிறிய விஷயம். ஆனால் அந்த விஷயம் கூட யாரும் பண்ணல. ஆனால் உலகத்துக்கு தேவையான விஷயங்கள் நிறையா இருக்குது. அந்த ஒரே ஒரு மனுஷன் யார், ஈஷா யோகா மட்டும் பண்ணிவிட்டு மற்றவங்க பணம் வச்சுருக்கவங்களாம் அதிகமாக பண்ணாமல் இந்த மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொள்ளையடிக்கிறதுக்கு என்னடா வழி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்களோட சுயநலத்துக்காக வாழ்ந்துட்டு இருந்தோம்னா பூமி எப்படி காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது உங்கள் கையில். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு கையில் என்ன தெரியும்? அதான் என்னன்னா இந்த சயின்டிஃபிக்கு அப்புறம் இந்த ஸ்டாட்டிக்ஸு இதெல்லாம் வந்து நான் வந்து படிச்சிருக்கேன். எப்படி வந்துச்சு என்ன வந்துச்சு அப்படிங்கிற படிச்சிருக்கேன். அதை சார்ந்து போடாமல் இயற்கையாக எப்படி காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னா கீழே இருக்க கருத்து கணிப்பு பட்டியலில் வந்து போடணும் அப்படிங்கிறது மிக தாழ்மையாக உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். நன்றி.